Oneplus தரப்புல இருந்து போன வருஷம் Oneplus Nord 5G அப்படின்னு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட சக்ஸஸரா இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா Oneplus Nord CE 5G அப்படின்ற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஇனா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோர் எடிஷன். ஸோ உண்மையாகவே அந்த ஃபோன் கோர் எடிஷனா, அந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா, அந்த ஃபோனை என்னப்பா நல்லா இருக்கு என்ன நல்லா இல்லை, ஸோ எல்லாத்தையுமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு போன ஜென்ரேஷனில் கார்னிங் கிளாஸோட 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலேயுமே கொடுத்துருந்தாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கார்னிங் கிளாஸோட ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு பிளாஸ்டிக் பேனல் தான் மாற்றிருக்காங்க. என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க OnePlus கிட்ட இருந்து இது யாருமே எதிர்பார்க்கல. பட் ஆனால் உங்களுக்கு பிளாஸ்டிக்காக அதை டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம். ஸோ வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 170 கிராம்ஸ் தாங்க இருக்குது. ஆமாங்க, போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 184 கிராம்ஸ். ஸோ 184 கிராம்ஸ்லேருந்து 170 கிராமாக ஏன் மாற்றிட்டாங்க அப்படின்னா கிளாஸை பிளாஸ்டிக்காக மாற்றிட்டாங்க. ஸோ அதனால 170 கிராமாக அது இறங்கிருச்சுங்க. ஸோ ஃபோனை கையில் பிடிக்கும் போது இன் ஹேண்ட் ஃபீல் எப்படா இருக்குது அப்படின்னிங்கன்னா, நல்ல ஒரு காம்பேக்டாக நல்ல ஒரு லெஸ் வெயிட்டாகவே ஃபோனாகவே இருக்குது. ஸோ எனக்கு நல்ல ஒரு ஹேண்டியான ஃபோன் வேணும், நல்ல ஒரு லெஸ் வெயிட்டான ஃபோன் வேணுன்றவங்களுக்கு OnePlus Nord CE 5G நல்ல ஒரு ஃபோனாகவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாங்க, வெறும் பவர் பட்டன் மட்டும் தாங்க இருக்குது. ஸோ அந்த அலர்ட் சைடு அதையும் தூக்கிட்டாங்க. ஸோ 2000 ரூபா ப்ரைஸை குறைக்கிறேன்ட்டு உங்கள் நிறைய விஷயங்களை ஃபோனில் வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே இது ஒரு கோர் எடிஷனா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால தாங்க உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மிச்சம் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னிங்கன்னா, கீழே உங்களுக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷன்லேயே சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன்லேயே சிங்கிள் ஸ்பீக்கர் தான். பட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஸோ மேலே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு செகண்டரி நாய்ஸ் ரிடக்ஷன் மைக், அவ்வளோதாங்க ஃபிசிக்கல் ஓவர்வியூ. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.43 இன்ச்க்கான ஃபுல் ஹெச் ப்ளஸ் ஃப்ளூயிட் ஆம்லெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க வித் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ HDR10 சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போன ஜென்ரேஷனில் இருந்துச்சு. ஸோ இந்த ஜென்ரேஷனில் அதையும் தூக்கிட்டாங்க. ஸோ பேனல் பார்க்க எப்படா இருக்குது அப்படின்னீங்கன்னா, ஸோ இது ஒரு ஆம்லெட் பேனல். ஸோ கலர்ஸ் நல்லா பஞ்சியாக நல்ல ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கணும். பட் உண்மையாக எப்படா இருக்குது அப்படின்னீங்கன்னா, ஸோ டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வந்து அந்த அளவுக்கு பஞ்சியாக அந்த அளவுக்கு வைப்ரண்ட்டாக இல்லைங்க. ஸோ பிளாக்ஸோட டீப்னஸ் எப்படா இருக்குது. ஸோ ஆம்லெட் பேனல் அப்படின்னாலே பிளாக் நல்லா டீப்பாக இருக்கும். ஸோ அந்த டீப்னஸ் எப்படா இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த அளவுக்கு டீப்பாக இல்லை. ஸோ 4லேருந்து இதை அப்கிரேட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் OnePlus 4லேருந்து OnePlus Nord CEக்கு அதை அப்கிரேட் பண்ணலை. ஸோ அதே டிஸ்பிளேவை தான் அப்கிரேட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ இது நெகட்டிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது நெகட்டிவ்னு நான் ஃபுல்லாக சொல்லிட மாட்டேன். பட் ஆனால் OnePlus 4லேருந்து அப்கிரேட் பண்ணாமல் அப்படியே அதே டிஸ்பிளேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி அபோவ் ஆவரேஜ் தாங்க சொல்ல முடியும். ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது, அபோவ் ஆவரேஜ் அவ்வளோதாங்க. OS அப்படின்னு பார்க்கும்போது தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆண்ட்ராய்டு OSனே சொல்லலாங்க. ஸோ Oxygen OS 11 ஆண்ட்ராய்டு 11 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ Oxygen OS பற்றி உங்களுக்கு குறை சொல்லவே வேணாங்க. Oxygen OSனாலே தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி. ஸோ Oxygen OS ஒரு தரமான OSனே சொல்லலாங்க. நல்ல ஒரு க்ளீனாக நல்ல ஒரு நீட்டாக. ஸோ RAM மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு OS தாங்க Oxygen OS. ஸோ அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு கேரண்டிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நியர்லி ஒரு 3 இயர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ 2 ஜென்ரேஷனுக்கான ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்கிரேடும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துருங்க. ஸோ OS பக்காவாகவே இருக்குங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Snapdragon 750G கொடுத்துருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 765G கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணுற சிப்செட்ஸ் தான். இது ரெண்டுமே 8 நானோமீட்டரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷனில் பார்க்கும்போது டவுன் கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க டவுன் கிரேட் தான். பிகாஸ் 765Gலேருந்து 750Gக்கு வரும்போது உங்களுக்கு எனர்ஜி எஃபிஷியண்டாக இருக்கணும் சரி, ஸோ CPU பவராக இருக்கணும் சரி, மிச்சம் எல்லாமே வந்து குறைய தான் செய்யுது. பட் 750G ப்ராசஸர் எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுக்குமே சலிச்ச ப்ராசஸரும் கிடையாது. ஸோ கேமிங்லாம் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்லா ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. இது போக நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256 இன்டர்னல் அந்த வேரியன்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு ஷட்டர்ஸும் இல்லை, எந்த ஒரு லேகும் இல்லை, நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ RAM மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு ஸ்விட்ச் ஆகும்போதும் சரி, ஸோ இப்போ ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஆப் எதுவுமே ரீடோர் ஆகலை. ஸோ எப்படி நாங்கள் விட்டுட்டு போனோமோ அப்படியே இருந்துச்சுங்க. ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இது இப்போ ப்ராசஸர் ப்ளஸ் Oxygen OS ரெண்டும் சேரும் போது தாறுமாறாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கேமராஸ்ன்னு பார்க்கும்போது தான் இங்கே 50% நல்லா இருக்குது. பட் 50% நல்லா இல்லை. எனக்கே பல விஷயங்களுக்கான குழப்பங்களும் இதில் இருக்குங்க. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னீங்கன்னா, போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா 48லேருந்து 64
கணக்குப்படி பார்த்தாலும் மேக்ஸில் வீக்காக இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு அப்கிரேட் அப்படின்னு தான். பட் உண்மையிலே அப்கிரேடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஸோ 48 மெகா பிக்சல் கேமராவில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஓஏஎஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஓஏஎஸ்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இப்போ நைட்டெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஓஏஎஸ் சப்போர்ட் இருக்கனால உங்களுக்கு ஃபோட்டோஸ் நல்லா கிறிஸ்பாக வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஸான ஒரு வைப்ரண்டான ஒரு கிளாரிட்டியான இமேஜ் கிடைக்கும். பிகாஸ் ஓஏஎஸ்க்கான சப்போர்ட் இருக்குது அப்படின்றதுனால. பட் அதுவே வந்துட்டு நீங்கள் ஓஏஎஸ் இல்லாமல் எடுக்கும்போது உங்களுக்கு நைட் இமேஜஸ்லாம் கொஞ்சம் ஷேக்கியாக வரும். ஸோ இப்போ வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு ஸ்டேக்கியாக ஸோ மேலே கீழே அங்கங்கே ஆடி இப்போ வீடியோ வரும். பட் அதுவே நீங்கள் ஓஏஎஸ்க்கான சப்போர்ட் இருக்குன்றதுனால வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கேமராவே நீங்கள் மேலே மூவ் பண்ணிங்கன்னா கீழே ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மூவ் ஆன் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்டேபிளான ஃபுட்டேஜை கொடுக்குங்க. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுது. ஸோ 64 மெகா பிக்சல் கேமராக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஓஏஎஸை தூக்கிட்டாங்க. வேறு என்ன இதில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். பட் இதெல்லாம் வந்து எனக்கான குறைகளாக இருந்துச்சு. என்னடா அப்படிங்க 48லேருந்து 64க்கு அப்கிரேட் பண்ணாங்க. பட் ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 120 ஃப்ரேம்ஸ் தான் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ நானில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் சூப்பர் ஸ்லோ மோஷன் எடுத்துக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெறும் ஸ்லோ மோஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஏஎஸ் தூக்கிட்டாங்க, ஸ்லோ மோஷனும் தூக்கிட்டாங்க. ஸோ குவாட் கேமரா செட்டப்பாக இருந்தது இப்போ ட்ரிபிள் கேமரா செட்டப்பாக மாற்றிட்டாங்க. ஸோ இது மட்டும் தான் அப்படின்னா இது மட்டும் கிடையாதுங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராலையும் கொஞ்சம் விளாண்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போன ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டுவல் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ 32 மெகா பிக்சல் ப்ளஸ் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல். ஸோ OnePlus காலங்காலமாக ஒரு 7-8 ஃபோன்ஸாக அதே 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே 14 மெகா பிக்சலை இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் ஆனால் அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் இந்த 32 மெகா பிக்சலை விட இந்த ஜென்ரேஷனுக்கு 16 மெகா பிக்சல் சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ ஃபோட்டோஸ் பார்க்க நல்லா ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு ஆப்டிமைசேஷன் தாறுமாறாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ செல்ஃபீஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்பரா இருக்குது அப்படின்னீங்கன்னா இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாகவே இருக்குது. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு நல்ல ஒரு மேசிவான அப்கிரேட்னே சொல்லலாம். ஸோ போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நான் யூசர்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணது பேட்டரி தாங்க. ஸோ ஃபோன் நல்லாயிருக்கு. பட் ஆனால் பேட்டரி நிற்கவே மாட்டேங்குதுங்க. 30 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பேட்டரி நிற்க மாட்டேங்குது. நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் ஆனிச்சு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த தடவை 4500 mAh பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் ஜென்ரேஷன் வந்து ஒரு 500 mAh பேட்டரி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு நார்மலான மாடரேட் யூஸர் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் ஸோ இந்த மாதிரி தான் பார்ப்பேன். இந்த மாதிரி ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்ல ஒரு நார்மலான ஆவரேஜான யூஸர் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு டே முடியும் போது உங்களுக்கு நியர்லி 20 to 30% பேட்டரி லைஃப் இருக்குங்க. ஸோ அதுவே வந்து நான் ஒரு கேமர்ப்பா அப்பப்போ கேம் விளாடுவேன், அப்பப்போ வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு அப்படியே ஒரு ஆல்ரவுண்டராக இருப்பேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த டே முடியும் போது ஒரு 2 to 5% பேட்டரி லைஃப் இருந்துச்சு. பிகாஸ் நானும் உங்களை மாதிரி தான். ஸோ அப்பப்போ கேம் விளாடுவேன், அப்பப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், அப்பப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு 2 to 5% வரைக்குமே நின்றுச்சுன்னே சொல்லலாம். ஸோ சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 30 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இது எவ்வளோக்கடா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு 6GB RAM 128GB இன்டர்னலுக்கான வேரியன்ட் உங்களுக்கு 23,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே போன ஜென்ரேஷனுக்கான நான் பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM 64GBக்கான வேரியன்ட் உங்களுக்கு 25K ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இது ரெண்டையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ இது ரெண்டையும் வச்சு உங்களுக்கு வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்குங்க. என்னோட சஜஷன் என்னன்னா இதே ப்ரைஸுக்கு இதை விட நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து மிச்ச பிராண்ட்ஸில் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு OnePlus ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மந்தோட எண்டில் OnePlus அவங்களோட OnePlus Nord 2 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த லான்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்றதான் என்னோட சஜஷனாக நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, டாடா, பை பை, see you.